பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வதிக்கப்பட்டதான அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த அதிகாலை வேளையில் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது மெய்யாகவே ஆண்டவர் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதிலளிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆம், அவர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார். மாம்சமான சகலமான ஜனங்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்தமான வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் எழுந்தருளுகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய ஆராதனைகளில் ஆண்டவர் எழுந்தருளுகிறார். நாம் தேவனை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் எழுந்தருளுகிறார். நம்முடைய ஒவ்வொரு ஆராதனையும் கர்த்தர் எழுந்தருளுகிற ஆராதனையாய், மகிமையுள்ள ஆராதனையாக காணப்பட வேண்டும். சங்கீத புத்தகத்திலே படிக்கிறோம். 47வது சங்கீதம் 5வது வசனம். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார் என்று பக்தன் சொல்கிறான். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். ஆம், ஆண்டவர் உயர எழுந்தருளுகிற கர்த்தராக இருக்கிறார். யாத்திராம 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்விதமாக சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவர் ஏன் எழுந்தருளுகிறார், ஆண்டவர் ஏன் உங்கள் நடுவில் எழுந்தருளுகிறார் என்று சொல்லிக் கொடுக்கிறத பார்க்கிறோம். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார். நீங்கள் உங்களை சோதிப்பதற்காக தேவன் எழுந்தருளினார். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரை பற்றும் பயம் உங்கள் இருதயத்தில் இருக்கும்படியாக தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று மோசே சொல்லிக் கொடுக்கிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்முடைய நடுவிலே எழுந்தருளும் போது நிச்சயமாக அவர் நம்மை சோதித்தருகிற தேவன். மாத்திரமல்ல, நாம் பாவம் செய்யாதபடிக்கு இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை நம்மேல் தங்கி இருக்கிறது. கர்த்தரை பற்றும் பயம் நம்முடைய இருதயத்தில் எப்போதும் காணப்படும் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் எழுந்தருளும் போது ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள், மகிமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லி கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். உன்னதங்களில் எழுந்தருளி இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தை தெரிந்து கொள்ள நல்ல பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறேன். இவர்களை பெயர் பெயராய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்தகார வல்லமைகள் மேல் ஜெயங்கொடும். தேவ மகிமை இவர்களோடு இருக்கட்டும். கர்த்தர் பலப்படுத்தும். எல்லா நன்மையாலும் நிரப்பும். ஆசீர்வதியும். துதிக்கான மகிமை எல்லாம் எடுத்துக்கொள்ளும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.